ஜெபிப்போமாக. பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. செய்த நன்மைகளுக்காக நன்றி ராஜா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே, ஆயத்தமாக என்ற இந்த டாப்பிக்கில் நாங்கள் பேசும்போது எங்களுக்கு தெளிவை கொடுங்க. நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. அன்னையும் மறைத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நேற்றைய தினத்தில் ஆயத்தப்படுத்து எசேக்கியேல் 38வது அதிகாரம் 7வது வசனத்தின் மூலமாக ரொம்ப தெளிவாக கர்த்தர் நம்மோடு கூட நேற்று பேசினார். எப்படிலாம் நம்ம ஆயத்தப்படணும், ஆயத்தங்கள் இல்லாமல் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க மாட்டார்ன்றதை நிச்சயத்தோடு நம்ம பார்த்தோம். அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்திட்டு தான் நம்மளை கொடுப்பார். ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை கொடுக்கும்போது கர்த்தர் நம்மளை ஆயத்தப்படுத்துவார். ஸோ அதில் 3 காரியங்களை நான் சொன்னேன் உங்களுக்கு. பரிசுத்தத்தில் ஆயத்தம், விசுவாசத்தில் ஆயத்தம், கீழ்ப்படிதலில் ஆயத்தம். இந்த 3 காரியங்கள் சொன்னேன். இந்த 3 காரியங்களும் கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்கும் போது பரிசுத்தமான ஆயத்தம், விசுவாசத்தில் ஆயத்தம், கீழ்ப்படிதல் ஆயத்தம், இந்த 3 காரியங்களும் நமக்குள்ளே இருக்கும் போது கண்டிப்பாக கர்த்தர் நம்மளை ஆயத்தப்படுத்தி அநேக காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் சில காரியங்களை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க போகிறேன். ஆயத்தம் இல்லாமல் என்ன நடந்தது, ஆயத்தத்தோடு வந்தால் நம்மளுக்கு என்னென்ன நடக்கும்ன்றதை இன்றைக்கி உங்களுக்கு நான் காட்டி கொடுத்துருக்கிறேன். ஆயத்தங்கள் ரொம்ப தேவை. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சாலும், எதை செய்தாலும், எந்த வேலையை செய்தாலும் நம்ம ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறோன்னாக்கா நம்ம முழிப்போம், கண்ணை போட்டுட்டு முழிப்போம், ஒன்றுமே புரியாது நமக்கு. ஐயோ, நான் ஆயத்தமாகவே இல்லையே. ஏன் அந்த ஆயத்தங்கள் எனக்குள்ளே இல்லாமல் இருக்குது? அந்த ஆயத்தங்கள் இல்லாதனால நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன். கர்த்தர் எதையோ செய்ய நினைக்கும் போது என்னுடைய உள்ளத்தில் கர்த்தர் எதையோ என் உள்ளத்தில் போடுறாருனாக்கா, என் வாழ்க்கையில் அதை கொடுக்குறாருனாக்கா எனக்குள்ள ஆயத்தங்கள் இருக்கணும். அந்த ஆயத்தங்கள் இல்லைனாக்கா ஒரே குழப்பமாக தான் இருக்கும். எத்தனை பேருக்கு அந்த மாதிரி இருக்குது? நம்ம ப்ராக்டிக்கலாக யோசிங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் ஆயத்தமே இல்லைனாக்கா குழப்பமாகவே இருப்போம். இப்போது படிக்கிற பிள்ளைங்களுக்கு நீங்கள் போனீங்கனாக்கா, கேட்டிங்கனாக்கா, அடுத்தது என்ன செய்ய போகிற, குழப்பமாக இருக்குதுன்னு வாங்க. ஆயத்தம் இல்லை. வேலை செய்கிறவங்களுக்கு என்ன கேட்பீங்க, என்ன பண்ணுறீங்க, ஆயத்தமே இருக்காது. அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க, நெக்ஸ்ட் என்ன, அந்த நெக்ஸ்ட்டுன்னு கேட்டாலே சிலருக்கு குழப்பமாகவே இருக்கும். அதுக்கு தான் கர்த்தர்ட்ட நம்ம கேட்கணும், ஆண்டவரே எந்த காரியத்துக்காக நீங்கள் என்ன ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறீங்க, எப்படி என்ன ஆயத்தப்படுத்துறீங்க, எந்த நோக்கத்தோடு என்ன ஆயத்தப்படுத்துறீங்க ஆண்டவரே. இதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாலே நம்மளுக்கு சந்தோஷம் வேணும். ஆயத்தமாக இருக்கிறோனாக்கா அதுக்குள்ள திட்டவட்டமான ஒரு சமாதானத்தை கர்த்தர் தருவார். ஆயத்தங்கள் இல்லைனாக்கா அதுக்குள்ள சமாதானம் இருக்காது. ஏன்னாக்கா நம்மளுக்குள்ள ஒரு குழப்பத்தை வச்சே நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். எக்ஸோடஸ் யாத்திராகமம் 23வது அதிகாரம், யாத்திராகமம் 23வது அதிகாரம் என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். ரொம்ப ஒரு அழகான ஒரு வசனத்தை நான் பார்த்தேன். 23வது அதிகாரம் 20வது வசனத்தில், வழியிலே உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். ஆமென். இந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் யாரோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த வாக்கு தத்தத்தை நான் படிக்கும் போதே ஆண்டவர்கிட்ட நான் சொன்னேன், ஆண்டவரே எனக்கு முன்னாக ஒரு தூதனை நீங்கள் அனுப்பிக்கிட்டே இருக்கிறீங்கல்ல, எனக்கு முன்பாக ஒரு தூதன் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ எனக்கு முன்பாக ஒரு தூதன் இருக்கிறாங்கனாக்கா அந்த தூதன் என்ன வழி நடத்துவாங்க. அந்த தூதர் எனக்காக கொடுக்கப்பட்ட ஒரு தூதர். ஆமென். எத்தனை பேர் இப்படி ஜெபம் பண்ணுவீங்க, ஆண்டவரே எனக்கு கொடுக்கப்பட்ட தூதரை நாங்கள் அவங்களுக்கு அனுப்பி வைக்கிற உதவி செய்யட்டும். எத்தனை பேர் ஜெபம் பண்ணுவீங்க? அது மாதிரி நான் ஜெபம் பண்ணுவேன். சில நேரத்தில் யாராவது ஒரு முக்கியமான ஜெப குறிப்பை கொடுத்துட்டு அந்த நேரத்தில் அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்கன்னா, எனக்காக கொடுக்கப்பட்ட ஒரு தூதர் இருக்கிறாங்கல்ல ஆண்டவரே, அவங்கள நான் அங்கே அனுப்புகிறேன் ஆண்டவரே, அவங்க போயிட்டு உதவி செய்யட்டும் அப்படின்ட்டு நான் ஜெபம் பண்ணுவேன். ஸோ இந்த இடத்துல நான் ரொம்ப தெளிவாக பார்க்குறேன். வழியிலே உன்னை காக்கிறதற்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறாருனாக்கா வழியில் யாரோ உனக்காக இருக்கிறாங்க. அது யார்? தேவதூதர். ஆமென். யாரோ உனக்காக காத்திருக்கிறாங்க, யாரோ உன்னோடு கூட இருக்கிறாங்க. அந்த தெய்வ தூதர்கள் எப்படி வேணால் வரலாம், எந்த ரூபத்தில் வேணால் வரலாம், எப்படி வேணால் உதவி செய்யலாம் உங்களுக்காக ஸோ அந்த தெய்வ தூதர்கள் நம்மளை கைவிடவே மாட்டாங்க. வழியிலே உன்னை காக்கிறதற்கு அது யார்? அது
நான் என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு டெஸ்டமனி, நான் எப்போவுமே என் லைஃப்பில் சொல்கிற ஒரு டெஸ்டமனி என்னன்னாக்கா, ஃபஸ்ட் டைம் நான் ஃப்ளைட்டில் ஏறுறேன், இங்கேருந்து கொரியாவுக்கு போகிறேன், கொரியாவுக்கு இங்கேருந்து மலேசியா ஃப்ளைட்டில் ஏறுறேன், மலேசியாவில் இறங்குறேன், மலேசியா ஃப்ளைட்டில் ஏறிட்டு பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு. அவர் முகத்தை கூட எனக்கு பார்க்க பிடிக்கல. ஏன்னா என்கிட்ட காசு இல்லை அந்த நேரத்தில். என்கிட்ட எடுத்துகிட்டு போகிற காசு வந்து ரொம்ப குறைவான காசு. வந்து அதை கொண்டு வந்து மாற்றி ஐசக்கு ஃபீஸ் கட்டணும். அந்த காசை நான் பத்திரமா எடுத்துகிட்டு போகிறேன். ஆனால் வழியில் காக்கிறதுக்கு உன் மேலே ஆண்டவர் கரிசனை வைத்து எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு யாரோ பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. நினச்சிட்டு இருந்தா, மேடம் நீங்கள் எங்கே போகிறீங்க, யார் நீங்கள், எங்கேருந்து வரீங்க, எல்லாத்தையும் டீட்டெயிலாக கேட்டுட்டு மலேசியாவில் இறங்கும் போது அவர் யூஎஸ் போகிறாரு, நான் கொரியா போகிறேன். வழியில் சூப்பரான சாப்பாடு வாங்கி தராரு. அந்த சாப்பாடை வாங்க கூட என்கிட்ட காசு கிடையாது. ஒரு டீ காஃபி குடிக்க கூட என்கிட்ட காசு கிடையாது. மாற்றினா அதை நான் மாற்றிட்டேனாக்கா அது முடிஞ்சிருச்சு அந்த கதை. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இறங்கி நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்து அங்கே போய் ஏடிஎம்மில் காசு எடுத்து கவரில் போட்டு கொடுத்துட்டு போயிட்டு வாமான்னு சொல்லி அனுப்புகிறாரு. என்னுடைய அண்ணனுடைய ஃப்ரெண்டு பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கிறாரு, என் கூட வராரு. அவர் நியூயார்க் போகிறாரு, நான் கொரியாவுக்கு போகிறேன். கொரியாவில் போயிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறேன், நீ காசு மாற்றணுமான்னு கேட்குறாங்க. இன்னும் நான் எடுத்து பார்க்குறேன், எனக்கு என்ன காசுன்னு கூட தெரியாது. அது உள்ளே பார்த்தா கொரியா காசு போட்டு அனுப்புகிறார். ஒரு கஷ்டம் இல்லை. நான் கேட்டேன்னா, பக்கத்தில் வந்து யாருன்னா உட்காருங்கன்னு சொன்னேன்னா, எனக்கு தெரிஞ்சவங்க உட்காந்து உட்காருங்கன்னு சொன்னேன்னா, இவ்வளோ காசு கொடுங்க நான் கேட்டேன்னா, ஆண்டவட்ட நான் சொல்லுதெல்லாம் அந்த ஜன்னல் வழியாக ஃப்ளைட்டில் பார்த்துக்கிட்டு என் கண்ணில் மட்டும் தண்ணி வந்து நான் ஜோம் பண்ணிக்கிட்டே போகிறேன். ஆண்டவரே எனக்கு தெரியாது, என்னை கொண்டு போகிறவர் நீர், உன்னை காக்கிறவர். கர்த்தரை என்னைக்குமே தகுதி இல்லாதவராக, கொடுக்க மாட்டாதவராக, அவர் கொடுக்க மாட்டாருன்னு சொல்லி நீங்கள் கணக்கு போடவே போடாதீங்க. உன்னை காக்கிறவர் ஒருத்தர் உன் கூட வந்துக்கிட்டே இருக்கிறாரு. உனக்கு பயமாக இருக்கலாம், இதை செய்ய முடியாது, இதை பேச முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன், ஃப்ளைட்டை இப்படி இழுத்து பிடிச்சிக்கினேன், ஃப்ளைட்டு டேக் ஆஃப் பண்ணும்போது இழுத்து பிடிச்சிக்கினேன். அவ்வளோ ஒரு பயம். என்ன பண்ணுறது ஆண்டவரே, என்னால் முடியாது. என் கூட வந்தவர் யார்? தேவத்து. எல்லாத்துலேயும் அப்பா அந்த கொரியாவுக்கு போயிட்டு வரும்போது நான் தான் ஜாஸ்தி வாங்கிட்டு வரேன், நிறையா சாமான் எல்லாருக்கும் கிஃப்ட் வாங்கிட்டு வரேன். 2004 இது நடக்குது. ஸோ உன்னை காக்கிறவர், உனக்கு ஒரு தூதனை வச்சிருக்கிறாரு, த பெஸ்ட்டை செய்கிறவர். உனக்காக உன் மேலே உன்கிட்ட என்ன இருக்குது, உன் பர்ஸில் என்ன இருக்குது, உன் பெட்டியில் என்ன இருக்குது, உன் சூட்கேஸில் என்ன, எல்லாத்தையும் அறிந்த தேவன். நீ யார்ட்டையும் சொல்ல வேணாம். நான் போகிற ஃப்ளைட்டில் போகிற யாருக்கும் தெரியாது என்கிட்ட ஒன்றும் இல்லைன்ட்டு. நான் போகிற ஃப்ளைட்டில் அந்த பைலட்டுக்கு தெரியாது, அந்த ஹேரோஸ்டஸுக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு தெரியும் என்கிட்ட ஒன்றும் இல்லைன்ட்டு. மை காட் இஸ் ஸோ குட். ரொம்ப நல்லவர். அதனால தான் சொல்கிறேன், வழியிலே உன்னை காக்கிறதற்கு நான் ஆயத்த பண்ண ஸ்தானத்துக்கு அவர் ஒரு ஸ்தானம் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? உனக்கு ஒரு ஸ்தானம் வச்சிருக்கிறாரு. அது சீப்பான ஸ்தானம் கிடையாது. த பெஸ்ட் ஸ்தானத்தை உனக்கு வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறாருனாக்கா உன்னை கெஞ்ச மாட்டார், உன்னை வந்து கூப்பிட்டு செய்ய வைக்க மாட்டார். உனக்கு முன்னாடி வச்சிருவார் எல்லாத்தையும். உன் வேலை விசுவாசிக்கிற வேலை, நம்புகிற வேலை, நீ செய்கிற வேலை. என்றைக்குமே உங்கள் பேக்ரவுண்டு, உங்களுடைய கவலைங்க, உங்கள் கஷ்டம், உங்களுக்கு முடியாத சூழ்நிலைங்க, இதை வச்சு உங்களுடைய ஆசீர்வாதங்களை, உங்கள் ஸ்தானத்தை கணக்கு போடாதீங்க. ஆமென். எனக்கு இது இல்லையா ஆண்டவரே, எனக்காக பேச யாரும் இல்லையா ஆண்டவரே, எனக்காக சொல்லிக் கொடுக்க யாரும் இல்லையா ஆண்டவரே, என்னை ரெக்கமெண்ட் பண்ண யாரும் இல்லையா ஆண்டவரே, யாருமே வேணாம். நான் சொல்லுவேன், உன்னை கர்த்தர் அழைத்திருக்கிறாருனாக்கா, இஃப் யூ ஆர் ஃபெய்த்ஃபுல் டு காட், நீ ஆண்டவரோடு கூட ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறனா அவர் வழி திறந்துக்கிட்டே போவார். நிறைய சாட்சிகளை நான் சொல்லுவேன், நான் இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போவேன். எங்கெங்கெல்லாம் கர்த்தர் என்னை காப்பாற்றி கொண்டு, இன்னைக்கு வரைக்கும் அதே தேவன் தான் என் கூட இருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் அதே தேவன் தான் என்னை காப்பாற்றி என் தேவைகளை சந்திக்கிறார். ஸோ உன்னை காக்கிறதற்காக நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்தை காக்கிறது மட்டும் அவர் பொறுப்பல்ல, ஒரு ஸ்தானத்தையும் வச்சிருக்கிறாரு. எந்த ஸ்தானம் அது? த ஹையஸ்ட் ஸ்தானம். உலகத்தில் யாருமே உனக்கு கொடுக்காத ஒரு ஸ்தானம் அது. அந்த ஸ்தானத்தை கர்த்தர் நீ கேட்கலன்னா கூட அதை உனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறார் கர்த்தர். அந்த பெஸ்ட்டை உனக்கு கொடுக்கும் போது அந்த ஸ்தானத்தில் அவர் வச்சு உன்னை அழகு பார்க்கணும்னு நினைக்கும் போது உன்னை கொண்டு போய் அந்த ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போவார்.
ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த ஸ்தானத்துக்கு என்னை கொண்டு போவார் ஆண்டவர். நிறைய பேர் நிறைய ட்ரீம்ஸில் இருப்பீங்க, நிறைய கனவை வச்சுருப்பீங்க வாழ்க்கையில். ஆனால் நான் சொல்கிறேன், கர்த்தருக்கு விட்டு கொடுங்க. கர்த்தர் ஒரு ஸ்தானத்தை வச்சிருக்கும் போது அதுக்கு நீங்கள் விட்டு கொடுங்க. அதை ஆயத்தம் பண்ணின ஸ்தானம். அது கர்த்தர் சாதாரணமாக வச்ச ஸ்தானம் கிடையாது. இன்னைக்கு உன் கஷ்டம்லாம் கஷ்டம்தான், இன்னைக்கு உன் கண்ணீரெல்லாம் கண்ணீர் தான், இன்னைக்கு உன்னுடைய தேவைகள் எல்லாம் பெருசு பெருசாக இருக்கும். நாளைக்கு அந்த தேவைகளை இதுதானா, இது ஒன்றுமே இல்லை, நான் செஞ்சிடறேன், நான் பார்த்துக்கிறேன், நான் முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லுகிற ஸ்தானத்தை கர்த்தர் நமக்காக வச்சிருக்கிறார். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை நாளைக்கு உனக்கு கிடையாது. ஏனாக்கா கர்த்தர் ஒரு ஸ்தானத்தை வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில முடிவு பண்ணிடாதீங்க, இதுதான் என் நிலைமை, இப்படி தான் இருக்கும் போல, இப்படியே தான் நான் அழுதுட்டு இருப்பேன் போல, இப்படியே தான் நான் என் வாழ்க்கை ஓடும் போல, இப்படியே தான் என் வாழ்க்கையை நான் கடக்க போறேன். இல்லை, உனக்காக கர்த்தர் ஒரு ஸ்தானத்தை வச்சிருக்கா. கர்த்தரை நம்புறவங்களை என்னைக்குமே அவர் ஒரு நாளை கைவிடவே மாட்டார். நாளைக்கு 40 நாள் உபவாசம் தொடங்க போகிறோம். நீ விசுவாசிக்கிறனாக்கா அந்த ஸ்தானத்தில் உன்னை கொண்டு போய் நிறுத்துவார். ஒரு நாள் நிறுத்தி உன்னை அழகு பார்ப்பார். அந்த ஸ்தானத்தில் உன்னை ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் எத்தனை பேர் லைக் பண்ணுறீங்க இந்த வார்த்தையை? எத்தனை பேர் லைக் பண்ணுறீங்க இந்த வார்த்தையை? யார் சொல்லியிருக்கிறா உங்களுக்கு இந்த வார்த்தையை? யாருன்னா சொல்லியிருக்கிறாங்களா உங்களுக்கு இந்த வார்த்தையை? யாருன்னா என்னைக்குன்னா உன்னை கூப்பிட்டு இந்த வார்த்தையை சொல்லி, உனக்கு நான் இந்த ஸ்தானத்தை வச்சிருக்கிறேன், உனக்கு இந்த இடத்த நான் வச்சிருக்கிறேன், உனக்கு இப்படிப்பட்ட காரியத்தை நான் உனக்கு செய், யாருமே சொன்னதில்லை வாங்க இந்த வார்த்தையை. ஆனால் வேதத்தில் கர்த்தர் நமக்கு சொல்கிறாரு, உன்னை காக்கிறதுக்கு நான் ஆயத்த பண்ணின ஸ்தானத்தில் உன்னை கொண்டு போய். எனக்கு இந்த வார்த்தையை விட்டு வெளியே போகவே முடியல. உன்னை கொண்டு போய், நான் என்ன சொல்கிறேன், உன்னை கொண்டு போகிறார்ல வாழ்க்கையில், வழியில் ரூட்டை மாற்றாதீங்க. உன்னை கொண்டு போகிறாரு வழியில். நிறைய பேர் வந்து உன் ரூட்டை மாற்றுவாங்க. நெவர் சேஞ்ச் யுவர் மைண்ட். இந்த வசனம் உங்களுக்காக இருக்குதுங்க. இன்றைக்கி நீ எழுதின ப்ரேயர் பாயிண்ட்டுக்கும் இந்த வசனத்துக்கும் எவ்வளோ ரிலேட்டட்னு யோசித்துக்குங்க. இப்போது நீங்கள் எழுதுனீங்க, ஆண்டவரே இதெல்லாம் நிறைவேறாதா, ஆண்டவரே இதெல்லாம் நடக்காதா, ஆண்டவரே நான் எழுதுறேன், நான் கெஞ்சுறேன், நான் 40 நாள் உபவாசம் பண்ண. ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்காக உண்டு பண்ணின ஒரு ஸ்தானம் இருக்குது, அங்கே நான் கொண்டு போவேன் அங்கே நான் கொண்டு போய் நிறுத்துவேன் உன்னை கொண்டு போவேன். அந்த ஸ்தானத்துக்காக நீ வழியில், அதாவது உன்னை வழியிலே உன்னை காக்கிறதுக்கு. ஏன் தெரியுமா காக்குறாரு? நீ மனசை மாற்றிடுவேன்னு உன்னை காத்துக்கொள்கிறார். நீ மனசை மாற்றுவல்ல. யாரோ வந்து சொல்லுவாங்க, இது வேணாம் அதை செய், அது வேணாம் இதை செய் சொல்லுவாங்கல்ல, நீ மனசை மாற்றுவல்ல. ஆண்டவர் சொல்கிறாரு, அதனால தான் உனக்கு ஒரு தூதனை வச்சிருக்கிற. உன்னை தூக்கிட்டு போகிறதுக்காக இல்லை. நீ மனசை மாற்றிடுவ, நீ மைண்டை மாற்றிடுவ, நீ செய்ய மாட்ட. நான் கொடுக்குற ஸ்தானம் உனக்கு புரியாது. இன்னைக்கு நான் உனக்கு வைத்திருக்கிற ஸ்தானம் உனக்கு புரியாது. அந்த ஸ்தானத்தை நீ மாற்றிடுவ, நீ வழியில் உன்னை மாற்றிடுவாங்க. அதனால தான் நான் உனக்கு ஒரு தூதனையும் கூட அனுப்புகிறேன். ஸ்தானத்தை மட்டும் இல்லை, ஒரு தூதனை கூட நான் உனக்கு அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கு ஆமென். ஒரு வாத்தியமே என் கூட பேசிச்சு. சேர்க்கிற வரைக்கும் அவர் விட மாட்டாருங்க. சேர்க்கிறதற்கும் இதோ ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். எனக்கு முன்னே யாரும் போல ஒரு தூதனை ஆல்ரெடி ஆண்டவர் வச்சுட்டாரு. எனக்காக வச்சிருக்கிற தூதனை முன்னாடி அனுப்பிக்கிட்டே இருக்காரு. நான் சொல்கிறேன், இந்த வாக்குத்தத்தத்தை விடாதீங்க. ஆண்டவரே, எனக்காக வச்சிருக்கிற வாக்குத்தத்தம் ஆண்டவரே, நீ எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஆண்டவரே. இன்னைக்கு கர்த்தர் யார்ட்டையும் பேசிட்டு இருக்கிறாருங்க, யாரையும் உடைச்சிட்டு இருக்கிறாருங்க. யார்ட்டையோ நீ வழியில் நீ போயிட்டு இருக்கிற, உன் வழியில் உனக்கு ஒன்றும் புரியல, உன்னை காக்கிறதுக்கு வந்துட்டார். அவர் உன்னை காக்கிறதுக்கு வந்துட்டார். நீ குழப்பத்தில் வந்திருக்கலாம், புரியாத சூழ்நிலையில் வந்திருக்கலாம். ஆண்டவரே, நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கு புரியல. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை காக்கிறதுக்கு தான். நீ வழியில் நீ மனசை மாற்றிப்பேன்னு எனக்கு தெரியும். உனக்கு ஒரு ஸ்தானத்தை வச்சிருக்கிறல்ல, அந்த ஸ்தானத்தை நீ பெற்றுக்கொள்வதற்காக தான் இன்றைக்கி நான் உன்னை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறேன். நாட் பை மிஸ்டேக். இங்கே நீங்கள் இருக்கிறது நாட் பை மிஸ்டேக். மறக்காதீங்க. ஒன்றுமே ஆண்டவர்கிட்ட நீங்கள் சரணடைஞ்சிடணும். இன்னொரு வசனம் பார்க்கலாம். எக்ஸுடஸ், அதே யாத்திராகமும் 12வது அதிகாரம்
12வது அதிகாரம் 39வது வசனம். ரொம்ப ஒரு அழகான வசனம். செய்யலைன்னா ஆண்டவருக்கு 39வது வசனம். யாத்திராகமம் 12:30. எகிப்திலிருந்து அவர்கள் கொண்டு வந்த பிசைந்த மாவை புளிப்பில்லா அப்பங்களாக சுட்டார்கள். அவர்கள் எகிப்தில் தரிக்க கூடாமல் துரத்திவிடப்பட்டதினாலே அது புளியாதிருந்தது. அவர்கள் தங்களுக்கு வழிக்கென்று ஒன்றும் ஆயத்த பண்ணவில்லை. ஆமென், அல்லேலூயா. நீ ஒன்றும் ஆயத்த பண்ண வேண்டாம். அவங்க அப்பத்தை சுட்டிருக்கிறாங்க, அது புளிக்கல. அப்புறங்க ரொம்ப தெளிவாக சொல்லுது, புளிப்பில்லா அப்பங்களாக சுட்டார்கள். ஏன்னா எகிப்தில் இருந்து அவங்கள துரத்துறாங்க. நீங்கள் போயிடுங்க, அவங்களுக்கு டைம் இல்லை அந்த இடத்துல, நீங்கள் போங்க. ஸோ அவங்க கையில் இருக்கிறதெல்லாம் புளிப்பில்லா அப்பம். போய் சேர வேண்டியது வேற இடம், அங்கேருந்து மீட்டு கொண்டு போகிறது வேற இடம், போய் சேர வேண்டியது வேற இடம். ஆனால் புளிப்பில்லா அப்பங்களை சுட்டார்கள். அவர் எகிப்தில் தரிக்க கூடாமல் துரத்தி விடப்பட்டதினாலே எகிப்தில் இருக்க முடியல. இருந்திருந்தா அந்த மாவை புளிக்க வச்சு அவங்க அப்பம் சுட்டு எடுத்திருப்பாங்க. கர்த்தர், நீ இருக்கவே கூடாது, அங்கே நீ நிற்கவே கூடாது, நீ கிளம்பு. உன்னை நான் எகிப்தில் வச்சு உனக்கு நல்ல அப்பத்தை தரணும் நான் ஆசைப்படலை. புரியுதா? ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உனக்கு நல்ல காரியத்தை நான் எகிப்தில் வச்சு செஞ்சிட்டேனாக்கா அந்த 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 மரியாதை, அந்த தகுதி எல்லாமே எகிப்துக்கு போயிடும். என்ன, நீ எகிப்தை புகழ்ந்துட்டு இருப்ப. நோ, நான் அதை செய்ய விரும்பலை. அதை புளிப்பில்லா அப்பங்களாக சுட்டார்கள். அவர்கள் எகிப்தில் தரிக்க கூடாமல் துரத்தி விடப்பட்டதினாலே அது புளியாதிருந்தது. துரத்தி விடப்பட்டதினாலே சில நேரத்தில் நீ துரத்தி விடுகிற மாதிரி இருந்தா கூட ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. எல்லா நன்மைக்கு, அல்லேலூயா, எல்லா நன்மைக்கு. அவங்க நினைச்சாங்க கையில் புளியாமல் இருக்குது இந்த அப்பம், சுட்டும் பிரயோஜனம் இல்லையே, இந்த அப்பம் வேஸ்ட் ஆகுது. ஆண்டவர் நோக்கத்தை வச்சிருக்கிறாரு, பயங்கரமான ஒரு நோக்கம். அங்கே பாருங்க, புளியாது இருந்தது. அவர்கள் தங்களுக்கு வழிக்கென்று ஒன்றும் ஆயத்த பண்ணவில்ல. கர்த்தர் உன்னை கொண்டு போறார்னா நீ எதையும் ஆயத்த பண்ண வேண்டாம். எதையும் ஆயத்த பண்ணவில்லை, ஆயத்த பண்ணணும்னு அவசியமே இல்லை. வேற காரியம் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து கொண்டு போறாருனாக்கா, இந்த நெக்ஸ்ட் லெவலுக்கு உன்னை கொண்டு போறாருனாக்கா, நீ ஒரி பண்ணவே வேணாம். ஐயோ, நான் இதை செய்யலையே, என்கிட்ட இது இல்லையே, அது புளிக்கலையே, இதை நான் கொண்டு போகலையே. கர்த்தருக்கு தெரியும் உன்னை எங்கே கொண்டு போயிட்டு நல்லா ஆசீர்வதிக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம் முடிந்து அன்றைய தினம் கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. 430 வருஷம் அந்த எகிப்தில் இருந்தாங்க. அந்த இடத்த விட்டு வரும்போது அப்பமாச்சும் சுட்டுக்கிட்டு வரலான்னு பார்த்தாங்க. கர்த்தர் அதையும் அவர் நிறைவேற்றலை. அந்த இடத்துலையும் கர்த்தர் அவங்கள ஆயத்தம் பண்ண விடலை. கர்த்தருடைய சேனை அழகா, அதாவது அந்த 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 ஒரு வசனம் 42 கடைசி பாகம், இஸ்ரவேல் சந்ததியார் எல்லாரும் தங்கள் தலைமுறை தோறும் கர்த்தருக்கு முக்கியமாய் ஆசரிக்க வேண்டிய ராத்திரி இதுவே. அது ஒரு முக்கியமான நாள் ஆயிடுச்சு அன்னைக்கு. அதனால தான் கர்த்தர் அவங்களை அர்ஜென்ட்டாக துரத்துறாரு, போங்க, எகிப்தை விட்டு போங்க. ஸோ சில நேரங்களில் நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்க மாட்டோம். சில நேரத்தில் ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கலாம். சில நேரத்தில் ஆயத்தம் பண்ணாமலே இருக்கலாம். கர்த்தருடைய நோக்கத்தை மட்டும் புரிஞ்சுக்கங்க. அந்த இடத்துல ஆண்டவர் என்ன நோக்கம் நீங்கள் வச்சுருக்கிறீங்க. அதே மாதிரி யோவான் 6வது அதிகாரத்தில் ரொம்ப அழகாக அதை நான் யோசித்து பார்த்தேன். என்னோடய இமேஜினேஷனில் நான் யோசித்து பார்க்கும்போது திடீர்னு ஆவியானவர் எனக்கு அந்த வார்த்தையை காட்டினார். யோவான் 6வது அதிகாரம், அங்கே எல்லாருக்குமே தெரியும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் கூடி திபேரியா கடல் என்னப்பட்ட கலிலேயா கடலுக்கு அக்கறைக்கு போனார். அங்கே வியாதியாக இருக்கிறதுல அந்த இடத்துல அற்புதங்கள் திரளான ஜனங்கள் பின் சென்றார்கள். இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீஷர்களோடு கூட உட்கார்ந்தார். மலை பிரசங்கம் செஞ்சுட்டு இருக்கிறார். இந்த இடத்துல ஆண்டவர் மலை மேலே ஏறி 5000 புருஷர்கள், அவருடைய மனைவிகள், அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாருமே இருக்கிறாங்க. பேச்சு போயிட்டே இருக்குது. ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கிறாரு.
அப்போ வந்து சீஷருங்க கேட்குறாங்க, இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்களை தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்பை நோக்கி, இவர்கள் சாப்பிடுவதற்காக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்து அவர்களை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். ஆமென். என்ன சீக்ரெட்டுங்க? தாம் செய்ய போகிறதை அறிந்து, அதான் சீக்ரெட்டு. தாம் செய்ய போகிறதை அறிந்து. கர்த்தர் உனக்கு முன்னாடி நிறைய போடுவார், ஆனால் அவர் செய்ய போகிற சீக்கிரட்டை உனக்கு ரிவீல் பண்ணவே மாட்டார். ஆனால் உன்னை ஆயத்தப்படுத்துவார், உன்னை ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருப்பார். அந்த சீக்கிரட்டை அவர் சொல்ல மாட்டார். சீக்கிரட்டை தெரிஞ்சுக்கிட்டு ஆண்டவர் கேட்குறாரு, இவங்களுக்கு சாப்பிட என்ன இருக்குது? இவங்களுக்கு சாப்பிட என்ன இருக்குது? தாம் செய்ய போகிறதை அறிந்தும் அவரை சோதிக்கும்படி அவர்கள் கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்துக்கு அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். ஐடியா கொடுக்குறாங்க. தயவுசெய்து ஐடியா கொடுக்காதீங்க. ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்துக்கிற காரியங்களுக்கு நீ ஐடியா கொடுக்காத. ஆண்டவரை இதை செஞ்சு கொடுத்துருங்களேன், ஆண்டவரை அதை செஞ்சு கொடுத்துருங்களேன். ஆண்டவர் உன்னை அனுப்புகிறாருனாக்கா பேங்க் லோன் போட்டு அனுப்புவார். அந்த தப்பை கர்த்தர் செய்யவே மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதெல்லாம் செய்ய மாட்டார். எல்லாமே திருப்தியாக இருக்கும், சூப்பராக இருக்கும், ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். உன் கையில் அப்படியே இப்படி தான் நீ வச்சிருப்ப, எல்லாம் பொழிஞ்சிக்கிட்டே இருக்கும், நிரம்பிக்கிட்டே இருக்கும், வலிஞ்சிக்கிட்டே இருக்கும். அத்தனையும் கொடுப்பார் கர்த்தர். ஸோ அப்போது 8வது வசனம், அவருடைய சீஷர்கள் எல்லாரும் சீமோன் பேதுரு சகோதரனாகிய அந்திரியா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அதுதான் கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு சின்ன பையன் இருக்கிறான். அங்கே என்ன சொல்கிறாரு? அவர் செய்ய போகிறத அறிந்து, தாம் செய்ய போகிறதை அறிந்து. ஸோ அங்கே ஒரு சின்ன பையன்கிட்ட எத்தனை இருக்குது? 5 அப்பம் 2 மீன் தான். 2 மீன் தான். 5000 புருஷர்கள், 5000 மனைவிகள், அவங்களுடைய பிள்ளைகள், கிட்டத்தட்ட ஒரு 25,000 பேர் இருக்கலாம். அவ்வளோ பேருக்கும் 5 அப்பம். கர்த்தர் வந்து எல்லாருக்கும் பந்தி போடு பண்ணிட்டார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா, அந்த இயேசு 10வது வசனம், இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றால் அது இந்த இடம் புல் உள்ளதாக இருந்தது. பந்தி இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராக இருந்தார்கள். என்ன, அவங்களுக்கெல்லாம் பந்தி போட சொல்லிட்டார். பந்தி போட்டால் இப்போ நீ என்ன எதிர்பார்ப்ப? வாழை இலை போடியா, வாழைப்பழம் வெய்யா, சோறு போடியா, எல்லாத்தையும் திட்டவட்டமாக கேட்ப என்ன. ஆனால் இங்கே இருக்கிறது 5 அப்பம் 2 மீன். கர்த்தர் எல்லாம் ஆயத்தம் பண்ணிட்டு தாங்க அன்றைக்கி மீட்டிங் வைக்கிறார். அவர் மலை மேலே இந்த காட்டுக்குள்ளே மீட்டிங் வச்சா யாருக்கு தெரியும் யார் வரப்போறான்னு நினைக்கல கர்த்தர். இந்த காட்டுக்குள்ளே மீட்டிங் வச்சா சோறெல்லாம் கிடைக்காதுன்னு தெரியும் ஆண்டவருக்கு. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அவருக்கு தெரிந்தது, தாம் என்ன செய்ய போகிறார் என்பது அவருக்கு தெரிஞ்சதுனால ஒரு 2 மீனையும் 5 அப்பத்தையும் இத்தனை பேருக்கு பங்கிட்டு, எத்தனை கூட நிறைய எடுத்தாங்க? 12 கூட நிறைய எடுத்துட்டு, அதுக்கப்புறமா எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. கர்த்தர் ஒன்று செய்கிறாருனாக்கா நீங்கள் வந்து கொகைக்குள்ளே போவீங்க, நெருப்புக்குள்ளே போவீங்க, என்ன உன் மேலே எல்லாத்தையும் துப்புவாங்க. நீ பாடுகள் வழியாக போவ, கஷ்டத்தின் வழியாக போகுவ. ஆனால் அதுடைய ரிசல்ட்டு 12 கூட மீதி. அல்லேலூயா. அதோடைய ரிசல்ட்டே வேற. 12 கூட மீதி எடுத்தாங்க. அப்படியே ஆச்சரியம், எல்லாருக்குமே ஆச்சரியம். இந்த மனுஷன் யாரையா, என்ன செய்கிறாரு? ஏன் நம்மளுக்கும் உங்களுக்கும் ஏன் செய்ய மாட்டார் அந்த தேவன்? அதே இயேசுவை தானே நம்ம வணங்கிட்டு இருக்கிறோம், அதே இயேசுவை தானே நம்ம நம்புகிறோம், அதே இயேசு தானே இன்றைக்கும் இருக்கிறாரு, அதே இயேசு தானே இன்றைக்கும் செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஏன் நம்ம ஒரு பிடிக்கு நம்ம அவரை போய் எதிர்பார்த்துருக்கிறோம், அங்கே போய் எதிர்பார்த்துருக்கிறோம்? ஏன் ஆண்டவரே இவங்க மூலமாக அதை செய்யுங்க, அவங்க மூலமாக இதை செய்யுங்க? ஏன் கர்த்தர் செய்வாருங்க? நம்ம தாங்க வழியில் மாற்றிடுறோம். அதுக்கு தான் அந்த வசனத்தை எடுத்த வழியில் உன்னை காக்கிறதுக்கு. நீ வந்து கீழே விழுந்துருவ, உன்னை தூக்குறதுக்கு தேவ தூதர்கள். நீ மைண்டை மாற்றிப்பேன்னு சொல்கிறதுக்கு தான் அந்த தேவ தூதர்கள். நீ ஆயத்தம் பண்ணினதை நீ மைண்டை மாற்றிப்ப. உனக்கு நான் ஆயத்தம் பண்ணிட்டேன். ஒரு ஸ்தானத்துக்கு கொண்டு போய் உன்னை வைக்கணும். நான் அந்த ஸ்தானத்தில் உன்னை போய் நான் கொண்டு போய் வைக்கிற வரைக்கும் அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் நான் காட்ட மாட்டேன். அதுக்கப்புறம் தான் உனக்கு நான் அதை தெளிவுபடுத்த போகிறேன். அதுக்கப்புறம் தான் உனக்கு நான் கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் தான் நீ என்னுடைய மகிமையை காண்ப. அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன்,
இந்த ப்ரிப்பரேஷன்றது, ஆயத்தப்படுன்றது, ஆயத்தமாகுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுடைய வாழ்க்கையில். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஆயத்தை இல்லாமல் எதையுமே பிளான் பண்ணாதீங்க. போய் ஆயத்தை இல்லாமல் நீங்கள் பிளான் பண்ணுறீங்கனாக்கா சாத்தான் கொண்டு போய் உங்களை பேங்க்கில் தான் நிறுத்த வைப்பான். சாத்தான் உங்களை கடன்காரராக தான் வைப்பான். சாத்தான் கொண்டு போய் உங்களை விசுவாசம் இல்லாமல், ஆண்டவரே நான் இதில் விழுந்துட்டேனே, நான் அதில் விழுந்துட்டேனே, இவ்வளோ வட்டி கட்டுறேன், அவ்வளோ வட்டி கட்டுறேன். கர்த்தர் அப்படிப்பட்டவரே கிடையாதுங்க, அப்படிப்பட்டவரே கிடையாது. நோ, அதுபடிப்பட்ட தேவனே கிடையாது. உனக்கு எல்லாத்தையுமே ஆயத்தப்படுத்துவார். சீஷர்களுக்கு தெரியல, ஆனால் அங்கே ஒரு பையனை அனுப்பி வச்சிருக்கிறாங்க ஆண்டவர். அங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் இருக்கிறது 5 அப்பந்தான், 2 மீன் தான். அந்த பையனுடைய கதை யாருக்கும் தெரியாது. கேர் ஆஃப் நோ, யாருக்கும் தெரியாது அந்த பையனுடைய கதை, எங்கேருந்து வந்தான்னு தெரியாது. ஆனால் அவங்க அம்மா கட்டி அனுப்பியிருப்பாங்க அந்த சாப்பாட்டை. நீ போ, இந்த இடத்துல உனக்கு இருக்கோ. ஸோ இவ்வளோ ஆயத்தம் பண்ணின தேவன் உங்களுக்கும் எனக்கும் எவ்வளோ ஆயத்தம் பண்ணி வச்சுருப்பார். உங்களை என்னையும் மறந்தார் அவர்? இல்லையே, எவ்வளோ ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரு. இந்த வசனத்தை வரைக்கும் நம்ம வந்திருக்கிறோனாக்கா, இதுக்கு முன்னாடி அந்த 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 யாத்திராகமம் 23:20 அந்த ரொம்ப அழகாக சொல்கிறாரு பாருங்க. உனக்கு ஆயத்தம் பண்ணின ஒரு ஸ்தலம் உண்டு, உனக்காக ஆயத்தம் பண்ணின ஒரு ஸ்தலம் உண்டு, அந்த ஸ்தலத்தில் உன்னை நான் கொண்டு போய் நிறுத்துவேன்றார் ஆண்டவர். ஒரு நாளும் ஆண்டவர் நம்மளை விட்டு கொடுக்காத தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நேற்று பார்த்தோம்ல, உன்னுடைய கண்கள் ஆண்டவர் உனக்காக ஆயத்தம் பண்ணின, என்னுடைய கண்கள் கண்டதும் இல்லை, காதுகள் கேட்டதும் இல்லை, என்னுடைய மனதிலே தோன்றினதும் இல்லை. ஏன்னா அவருடைய வழியில் நம்ம போகும்போது வழியை மாற்றாமல் போனாதான் நம்ம கண்களிலே அதை காண செய்வார், நம்முடைய இருதயத்தில் அதை தோண்ட வைக்கவார், நம்முடைய மனசில் நம்ம அதை உணர்ந்து நம்ம அதை செயல்படும் போது நம்மளுக்கு அந்த ஆசையை பெருக செய்வார். ஆமாம் ஆண்டவரே, நான் இப்படி தான் ஆக போகிறேன், நான் இப்படி ஆகணும். கர்த்தருடைய ஸ்தானம் ஆயத்தத்தில், கர்த்தருடைய ஸ்தானம் உயர்ந்த ஸ்தானம். கீழே கொண்டு போய் வைக்க மாட்டார். நெவர். மைண்டை மாற்றிக்கங்க, தயவுசெய்து மைண்டை மாற்றிக்கங்க. கீழே போகிற சிந்தனையில், உன்னுடைய கீழான சிந்தனையில் கர்த்தரால் நடக்க முடியாது, கர்த்தரால் வர முடியாது. கீழான சிந்தனைக்கு கர்த்தர் வருகிறவரே கிடையாது. மேலான சிந்தனைகளை தான் அவர் கொடுக்குறவர். மேலானதான் கொடுப்பார், த பெஸ்ட்டை தான் கொடுப்பார். ஆனால் நான் நேற்று சொன்ன மாதிரி நான் இன்றைக்கி முடிக்கிறேன். எங்கே போனாலும், எதை செய்தாலும், எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும், ஆண்டவரே நான் உமக்காக உழைக்கணும், நான் உமக்காக உழைக்கணும். ஏன் நான் கேட்குறேனாக்கா, இதை நான் சொல்கிறேன்னாக்கா, இங்கே ஜெபிக்க தெரியாதுன்னு சொல்கிறவங்க யாரும் கிடையாது, பாட்டு பாட தெரியாதவங்க யாரும் கிடையாது, ஆண்டவருடைய பிரசங்கத்தை நான் பிரசங்கம் பண்ண தெரியாதுன்னு சொல்கிறவங்க யாரும் கிடையாது, எனக்கு சாட்சி இல்லைன்னு சொல்ல தெரியாது சொல்லி யாரும் கிடையாது. எல்லாருக்குமே எல்லாமே செய்ய தெரியும். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு, பரலோகத்துக்கு ஆள் தேவை. அவர் அந்த ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் நிறுத்துவதற்கு முன்பாக நீ ஆண்டவருக்காக, இங்கே இருக்கிற ஏசப்பா என்னை எடுத்து உபயோகப்படுத்திக்கிங்க, நீ சொல்லி பாரு. உன் ஸ்தானமே வேற, உன்னுடைய அற்புதமே வேற. அதனால தான் குழியில் இருந்த யோசேப்பை தூக்கின்னு போய் அரசாட்சியில் வச்சார். ஆண்டவர் அரசனா மாத்தினார். தாவீது ஆடு மேய்ச்சத்தை கொண்டு போயிட்டு அரசனா மாத்தினார் ஆண்டவர். ஒன்றும் இல்லாத எஸ்தரை தூக்கின்னு போய் மகாராணியாக மாற்றினார். ஏன் ஆண்டவரால் உங்களையும் என்னையும் என்னுடைய வாழ்க்கையும் தூக்கி கொண்டு போய் ஸ்தானத்தில் வைக்க முடியாது? ஆண்டவர் உயர்த்தினார்னாக்கா வேற லெவலுங்க, அது வேற லெவல். ஆண்டவருடைய உயர்த்தினாக்கா அந்த லெவலில் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து சந்தோஷப்பட்டு பரலோகமே நம்ம கூட இருக்கும். அல்லேலூயா. ஆயத்தப்படுத்து. ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களுக்காக வழியில் ஒரு தூதரை வைத்து ஆண்டவரை அந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் விடுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எவ்வளோ சிறந்தவர் அப்பா, எங்களுக்காக ஆண்டவரே யோசிக்கிறவர். ஆண்டவரே, இன்னைக்கு அநேகரோடு பேசினதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென்.